ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா குக்கரை வச்சுக்கிட்டு என்ன விற்றுக்கிது காட்ட போறியா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு சீரகம் போட்டு அப்புறம் மிளகு எல்லாம் போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே பருப்பு சாதத்துக்கு அடுத்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே வெட்டி வச்சுருந்தேன். அதை எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பருப்பு சாதம் இப்படி தான் செய்யணுமானா சத்தியமாக எனக்கு தெரியாது. எனக்கு என்ன ஸ்டைல் வருதோ அதில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் பருப்பு சாதம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஊர் பருப்பு சாதம் இது, அந்த ஊர் பருப்பு சாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சத்தியமாக நான் செய்கிறது எந்த ஒரு பருப்பு சாதம்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் டேஸ்ட் உண்மையிலேயுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த பருப்பு சாதம் நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. பட்டு எனக்கு இந்த பருப்பு சாதம் நான் செய்கிற ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களும் சரி எல்லாருமே சொல்லுவாங்க, பருப்பு சாதம் நீ ஒரு மாதிரி செய்கிற, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் சுடுதண்ணி இந்த பக்குவத்தில் தான் வைக்கணுமா அப்படின்னு தெரியாதுங்க. அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். இடையில என் வீடியோ கட் ஆகிடுச்சுன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. குறுக்க இந்த கௌசிக் வந்தால் என்ன பண்ணுவேன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, நைட் நேரம் வீடியோ இருக்கிறனால கரண்ட் போயிட்டு வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் நல்லா நான் வதங்கட்டும். இந்த தக்காளி நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா நமக்கு கிடைக்கும். அதை தான் வதக்கிட்டுருக்கேன். யாருக்கு நல்லா சமைக்க தெரியும், இல்லைங்க எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், அடுத்து மசாலா ஐட்டம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் போடுறேன். வரமிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இருக்குல்ல அது. அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா. ஒரே ஒரு பச்சை மிளகா நான் கீராமல் தான் போட்டிருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணேன். அதை நான் இதில் இந்த கிளிப்பில் இல்லை. நீங்கள் சாம்பார் தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இதாங்க என்னோடய ஸ்டைல் பருப்பு சாதம். இப்போ இது நல்லா வணங்கிட்டு அரிசி பருப்பு எல்லாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சோறு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கரண்ட் ஆஃப் ஆனால தான் இருட்டாக இருக்குது. கமகமன் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். டாட்டா பை. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.